இந்திய விமானப்படை நடத்திய பிரமோசி ஏவுகணை தாக்குதலால் பாகிஸ்தானின் முக்கிய அணு ஆயுத தளங்கள் மட்டுமின்றி அதன் பாதுகாப்பு தளங்களும் நேரடியான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன என்ற தகவல் தற்போது மெதுவாக வெளிவர தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் அமைந்துள்ள ஸ்ட்ராட்டஜிக் பிளான் டிவிஷன் அலுவலகம் மற்றும் பாதுகாப்பு கட்டிடங்கள் இந்தியாவின் குறிவைத்த இடங்களாக இருந்திருக்கலாம் என பாதுகாப்பு விஞ்ஞானிகள் குறிப்பிட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் அணு ஆயுத களஞ்சியங்கள் சோதனை குறியாக மாறியுள்ள நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட பல உலக நாடுகள் இந்த சூழ்நிலையை மிக கவனத்துடன் கண்காணிக்கின்றன. உலக வரலாற்றில் இதுவரை எந்த நாடும் எதிரியின் அணு ஆயுத தளங்களை நேரடியாக தாக்குனது இல்லை. ஆனால் இந்தியா இந்த தாக்குதலின் மூலம் அந்த வரலாற்றை மாற்றி புதிய புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் ராவல்பிண்டி மற்றும் சஹோடா பகுதிகளில் உள்ள விமானப்படை தளங்கள் மற்றும் பாதுகாப்பு தளங்கள் இந்தியாவின் தாக்குதலில் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் இதுவரை இந்த தாக்குதலை பற்றிய எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையையும் வெளிவிடவில்லை. ஆனால் அமெரிக்காவிடம் பாகிஸ்தான் உதவி கேட்டதுடன் சீனாவுடன் ரகசிய ஆலோசனைகளும் நடத்தியதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்கு மட்டும் அல்லாமல் உலக நாடுகளுக்கும் இந்தியா தாக்கிய இடத்தின் முக்கியத்துவத்தை குறித்து எச்சரிக்கையையும் நிகரான கவனத்தையும் பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானின் ராணுவ தலைமையகம் மற்றும் அதன் அணு ஆயுத பாதுகாப்பு தளங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகுந்த தீவிரத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவின் இந்த தாக்குதல் அதன் ராணுவ சக்தி எவ்வளவு வலிமையானது என்பதை உலகத்திற்கே உணர்த்தும் வகையில் உள்ளது. இதனால் பாகிஸ்தானின் அணு ஆயுத திறனை சுற்றிய சந்தேகங்கள் அதிகரித்துள்ளன. இது உலக வரலாற்றில் முதன்முறையாக நிகழும் மிக முக்கியமான திருப்புமுனையாக கருதப்படுகிறது. இந்தியாவின் இந்த தாக்குதலை உலக நாடுகள் விமர்சித்தாலும் பாகிஸ்தானின் அணு ஆயுத தளங்களை திட்டமிட்டு குறிவைத்து தாக்கியதற்காக இந்தியாவின் உள்துறை மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. ஒரு அணு ஆயுத நாடை நேரடியாக தாக்கும் அதிரடியான முடிவு இந்தியா எடுத்திருப்பது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி அதன் ராணுவ தைரியத்திற்கு ஒரு புதிய அளவை நிர்ணயித்துள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது. இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானின் அணு ஆயுத பாதுகாப்பின் எதிர்காலம் தீவிர குழப்பத்தில் சிக்கியுள்ளது. இது வரலாற்றில் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படாத அளவிலான நிகழ்வாகும். உலகின் அனைத்து அணு ஆயுத நாடுகளுக்கும் பாதுகாப்பு முறைமைகளை மீள்பரிசீலனை செய்யும் புள்ளியாகவும் மாறியுள்ளது. இது தொடர்பான மேலும் ஆழமான தகவல்கள் எதிர்வரும் நாட்களில் வெளிவர வாய்ப்புள்ளது. இந்தியா இது குறித்து எந்த ஒரு விளக்கத்தையும் வழங்காமல் அமைதியாகவும் உறுதியோடும் செயல்பட்டு வருகிறது. இந்த தாக்குதல் தென்னாசிய பகுதியில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றக்கூடிய அதிர்வெண்ணங்களை உருவாக்கியுள்ளது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.